புதிய குற்றவியல் சட்ட அமலாக்கம், பாஜக அரசினுடைய ஜனநாயக படுகொலை. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்க்கட்சிகளோட எந்த ஒரு விவாதமும் செய்யாம, குறிப்பா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையும் இடைநீக்கம் செஞ்சுட்டு, சட்ட அமைச்சர் கூட இல்லாம உள்துறை அமைச்சரை வச்சு இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் அமலாக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் பல மாநிலங்கள்ல எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், சாமானிய மக்களாக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், எல்லாரும் தன்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் போராட்டங்களையும் செஞ்சுட்டு வராங்க. அப்படி இந்த 3 சட்டங்கள்ல என்ன இருக்கு? பொதுவாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி, அதாவது 348வது பிரிவு படி சட்டங்களுடைய பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த 3 குற்றவியல் சட்ட பிரிவுகளை சமஸ்கிருத மொழி அமைப்புலையும் இந்தி மொழியிலையும் மாத்திருக்காங்க. இது முற்றிலுமாவே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் நோக்கில் இருக்கு. அது மட்டும் இல்லாம 124 ஐபிசி பிரிவு, அதாவது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இருந்த தேச விரோத சட்ட பிரிவை நீக்கிட்டு அதை விட கொடுமையான சட்ட பிரிவுகளை இதுல சேர்த்திருக்காங்க. பொதுவாகவே ஒருத்தவங்களை கைது செஞ்சோம் அப்படின்னா அந்த குற்றவாளியை 15 நாட்கள் ரிமாண்ட்ல வைக்கலாம். ஆனா இப்போ அதை மாத்திட்டு 90 நாட்கள் ரிமாண்ட்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிமாண்ட்ல வைக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை தாசில்தாருக்கு கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி காவல்துறைக்கு பல பிரிவுகள்ல எல்லையில்லாத அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. இதனால மக்களுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுது. ஒரு சிறிய தவறு செஞ்சா கூட அதுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய அளவுல இருக்கு, கொடுமையானதாகவும் இருக்கு. பழைய சட்டத்துல உள்ள மதவெறிக்கு எதிரான பிரிவுகள், வெறுப்பு பேச்சுக்கு எதிரான பிரிவுகள், இவை எல்லாமே நீக்கப்பட்டு மதவெறி, வெறுப்பு பேச்சு, கார்ப்பரேட் மயமாக்கல், இவை எல்லாத்துக்கும் ஆதரவான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள், சிறுபான்மையினர், இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அச்சுறுத்தலான வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும், நாட்டில் நடக்கக்கூடிய ஜனநாயக படுகொலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராகவும் போராடக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுக்கு எதிராக தான் இந்த சட்டங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் பல்வேறு மொழிகளை பேசுகிற மாநில அரசுக்கும், இந்திய கூட்டாட்சி அமைப்புக்கும், இந்திய ஜனநாயகத்துக்கும் ரொம்பவே அச்சுறுத்தலாக அமையுது. இது பாஜகவினுடைய ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியாவோட பல மாநிலங்கள்ல வழக்கறிஞர்கள் உட்பட பல பேர் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இதனால இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் பல போராட்டங்கள் நடக்குது. குறிப்பா வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணிச்சுட்டு போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. எனவே இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறணும் அப்படின்னும், இது போன்ற ஜனநாயகத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய திட்டங்களையோ சட்டங்களையோ புதிதாக இனிமேலும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு.